தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புமிக்க என் இனிய அன்பு சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் பரிசேயர்கள் சதுசேயர்கள் போல இருக்க வேண்டாம். அவர்கள் போதிப்பதை கேளுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல செய்யாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். யாரையும் நீங்கள் ஆசிரியர்கள் என்றோ போதகர்கள் என்றோ அழைக்கப்பட வேண்டாம். ஏனென்றால் விண்ணகத்தில் உள்ள தந்தையே உங்களுக்கு சிறந்த ஆசிரியர், போதகர். தம்மைத்தாமே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தம்மைத்தாமே உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். அன்புமிக்க சகோதரமே, இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய உள்ள வசனத்தில் இயேசு இவ்வாறு வாக்கியங்களை கூறுகின்றார். இந்த நற்செய்தி நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், நம்முடைய எந்த வேறுபாடும் இருக்க வேண்டாம் என்பதுதான். முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இவ்வாறு கூறுகின்றார், இங்கு அமெரிக்காவில் இனிமேல் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். ஆப்பிரிக்காவுடைய நெல்சன் மண்டேலா அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இங்கு இனவெறியை நான் முற்றிலுமாக அழித்தே தீருவேன், இங்கு அனைவரும் சமத்துவம் சகோதரத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்கின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசுவும் நம்மிடம் கூறுகின்றார். சொல் ஒன்று செயல் ஒன்று இருந்தால் அது சரியாகாது, அது சிறந்த நம்பிக்கையை கொடுக்காது என்று கூறுகின்றார். தம்மைத்தாமே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்ற வாக்கியத்தை மனதில் கொண்டு இன்றைய நாளை நாம் சிறப்பாக ஆரம்பிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம் அன்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.